கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாராவது மரித்தவனை முன் வச்சு வாழ்கிறோமா? மரித்தவனை நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்கிறவனை முன் வச்சு வாழ்றது வாழ்க்கை அல்ல. மரித்தவனை முன் வைத்து வாங்குற மாதிரி அதுதாங்க உண்மையான வாழ்க்கை. தேவனுடைய நாமத்துக்கு அவன் மரித்த பிறகு எங்கே போகிறான் அது அறிஞ்சு வாழ பாருங்க. அதுதான் ஒரு ஞானம் உள்ள வாழ்க்கை. அப்போ வேதத்தில் என்ன சொல்ற நமக்கு? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், வானத்தையும் பூமியும் நான் சாட்சியா வைக்கிறேன். நல்ல கவனிங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பாக இந்த 4 ஆசீர்வாதத்தை கர்த்தர் முன்ன வைக்கிறார். இது ஜீவனம், இது மரணம், இது ஆசீர்வாதம், இது சாபம். எதை விரும்புற, எதை முன்வைத்து வாடுகிற? நல்ல கவனிங்க. 3 லோகம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 3 லோகம். தலைக்கு மேல இருக்கிறது பரலோகம். சொல்லுங்க, தலைக்கு மேல இருக்கிறது வானத்துல பரலோகம் இருக்கிறது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பேரு பூலோகம். நல்ல கவனிங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது